ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதிய சாப்பாடு என்ன பார்ப்போம். மதிய சாப்பாடு வந்து பீட்ரூட் தோரம் வச்சு ரசம் வைக்கலாம். பீட்ரூட்டை நல்லா நீளவாட்டில் வெட்டியாச்சு, கடுகு கருவேப்பிலை போட்டு பீட்ரூட்டையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டி கொடுத்து மூடி வச்சுக்கிடலாம். அதை மூடி ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு ரெடி பண்ணிக்கிடலாம். அது வெந்துட்டுருக்கும்போது அதுக்கு தேவையான மசாலா கொஞ்சமாக வந்து தேங்காய், பூண்டு, ஜீரகம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு மஞ்சள் பொடி போட்டு மசாலா அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ பீட்ரூட்டுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கிடலாம். காய் நல்லா தண்ணி ஊறி வெந்த பிறகு அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கிடலாம். 10 நிமிஷம் கழித்து திறந்து அதை கிண்டி விட்டோம்னா மசாலா நல்லா வெந்து அந்த பச்சை வாசனையும் போயிருக்கும். நல்லா ஒத்தையாட்டு பூ போல் வந்துடும். எல்லா காயிலையும் பிடிக்கிற மாதிரி சூப்பரான ஒரு பீட்ரூட் தோரம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி ரசம் வைக்கிறதுக்கு தான். ரசத்துக்கு எல்லாமே மல்லிக்கீரை, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி, சீரகம் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி புளி தண்ணி எல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா கலக்கியாச்சு. ரசத்தையுமே நல்லா கொட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. தேவையான உப்பு, மஞ்சள் எல்லாம் போட்டு அதேமாக கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, காயம் போட்டு நல்லா வதக்கி ரசத்தையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து மீனும் பொரித்து அதுவும் ரெடியாச்சு. இன்றைக்கி தான் மதிய சாப்பாடு வந்து சோறு, ரசம், பொரிச்ச மீன், பீட்ரூட் தோரம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் சூப்பரான வேறு ஒரு லஞ்ச் மெனு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.